யார் அவன்? எங்க இருந்தியா வருவான்? திடீர்னு கூப்பிட்டா எங்க இருந்தியா நீ ஓலப்பட்டா வந்துருவான? எங்க இருந்து வருவான்? இங்க இருக்கிறதானே வர்றான். இவன் தானே உன் காலை சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கிறான். நமக்கு என்றாவது விடிவு காலம் வந்து விடாது என்று அவன் தானே நிற்கிறான். மின்சார வரை தொழிலை மட்டுமே நம்பி நிற்கிறான். கல்யாணமானவன் வர்றான், கல்யாணம் ஆகாத வருவான், புள்ள கூட்டி இருக்கிற வர்றான். 40 வயசு 50 வயசு 20 ஆண்டு காலமாக மின்சார வாரியத்தை மட்டுமே நம்பி பணி செய்து ஜீவனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, நாட்டில் பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஏழை கேட்கிறமே தா தா என்று கேட்கிறார். போன்னு சொல்லிட்டு தேவைப்படும் போது மட்டும் வான்னு தேவைப்பட்டா வர சொல்றது, இல்லைன்னா எட்டி உதைக்கிறது. ஹயர் அண்ட் பயர் தேவைப்பட்டா கூப்பிட்டு, தேவை இல்லையா எட்டி உதைக்கிறது. ஒப்பந்த தொழிலாளியே இல்லை இல்லைன்னு சத்திய பிரமாணம் பண்ணி ஒவ்வொரு உதவி பொறியாளரும் ஒவ்வொரு மாதமும் எழுதி தலைமையில ஒத்து கிடப்புறாங்க. ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஒயர்மேனுக்கு வேலை செய்ய ஆள், மக்களுக்கு வேலை செய்ய ஆள். அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அதிகமான படி சுமையை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். 10 ஆண்டுகளாக எந்த புதிய பதவிகளும் அனுமதிக்கும் நேரடி நியமனம் காலி இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு இங்கே எலக்ட்ரிசிட்டிக்குள்ள வேலை பார்க்குற கான்ட்ராக்டில் விட ரெகுலேஷன் கேங்மேன் 5000 பேர் எடுத்து அவங்கள பணி கொடுக்காம வச்சுக்கிறாங்க, அவங்கள எடுத்துக்கோங்க. கேங்மேன் 5000 பேரை ஃபீல்ட் அசிஸ்டன்ட் மாற்றுது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் சொல்லுங்கள். இப்போ அரசு நிர்வாகமும் அதை கேட்குது. காலியிடம் நேரடியாக பூர்த்தி செய்வதற்கு மின்சார வாரியத்துக்கும் அரசுக்கும் மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்குன்னா ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் எடுத்துக்கணும்ல. இப்போ ஆல்டர்னேட் சொல்யூஷன் நம்ம அதான் சொல்கிறோம். கான்ட்ராக்டில் கூட ரெகுலேஷன் பண்ணலாம், அவங்களை ஷெட்யூல் ரேட்டில் வச்சுக்கலாம், டெய்லி 10,000 ஹெல்பர் போஸ்ட்டுக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கேங்மேன் அப்படி கன்வெர்ட் பண்ணலாம். மீதி இருக்கிறக்கெல்லாம் ஐடி ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம். இதில் நம்ம ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன். சப்ஸ்டேஷனுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஆட்கள் கிடையாது, ஆப்ரேட்டர் கிடையாது, டெக்னிக்கல் ஏஇ ஏடியெல்லாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு அவுட் சோர்சிங் பண்ணிக்கிறதுக்கு ரிட்டையர்டான ஆட்களை இன்ஜினியர்ஸை வேலைக்கு வைக்கிறதுக்கு இப்போ 60 வயசுக்கு மேலே என்ன எஃபிஷியன்சி இருக்கும். அப்போ எலக்ட்ரிசிட்டி செக்டாரில் ரிட்டையர்டான ஹெட்டை யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அவங்கள இன்ஜினியர்ஸாக ஆட்கள் வேலைக்கு ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் குறைந்த கூலிக்கு இங்கே ஆட்களை அனுப்புறேன்னு அது ஒரு ஓலை அனுப்புது. அது ஒரு கவர்மெண்ட் கன்சர்ன். எலக்ட்ரிசிட்டி போர்டில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, நான் குறைச்ச சம்பளத்துக்கு ஆள் தாரு. எங்ககிட்ட இருக்கிற ஆட்களையே பயன்படுத்திக்காம ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் இதையே இங்கே தலையிடுது, அரசியே இங்கே இதுக்குள்ளே வருதுன்னு நம்ம கேட்குறோம். ரெண்டாவது ஊதிய உயர்வு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாகவே பேச சொல்கிறோம், பேசலை. ஒரு 4 மாதம் முன்னாடி பேசலான்னு ஆரம்பித்தாங்க, தொடர்ந்து பேச்சுவார்த்தை இல்லை. 1/12/2023 எங்களுக்கு தரணும். 2 வருஷம் ஆயிடுச்சு. டிசம்பருக்குள்ளே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் பேசுங்க நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ டிசம்பருக்குள்ளே முடிக்கணும். ஏன்னு சொன்ன காரணம் உங்களுக்கு தெரியும். டிசம்பருக்குள்ளே முடிச்சோம்னா நாங்கள் இல்லைன்னா அது இன்னும் தள்ளி பண்ணிருக்கோம். அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு பாருங்கள். அதேமாதிரி பகுதி நேரப்படைய பார்ட்டின் சூப்பர் ஸ்கேவெஞ்சர் சின்ன விஷயம், ஒரு 6,000 7,000 சம்பளம், அதுக்கோட வேலைக்கு ஆள் வச்சு அரசாங்கத்தில் போட உத்தரவுகள் எதையுமே எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு எலிஜிபிள் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய நெருக்கடி. நிறைய எம்ப்ளாயிஸ் இறந்துட்டு இருக்காங்க. மன அழுத்தம், வேலையிட பிரச்சனை, நிறைய பேக் ஆஃப் சூப்பர்வைசிங்காக சூப்பர்வைஸ்க்கு ஆள், ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள். 4 பேர் 3 பேர் வேலை செய்ய வேண்டிய ஒரு டீம் ஒர்க்கில் ஒரு சிங்கிள் மேனாக போய் வேலை செய்கிறாங்க. அவங்களே சுவிட்ச் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களே மேலே வேலை செய்கிறாங்க, அவங்களே யூஸ் பண்ணுறாங்க. அன்எக்ஸ்பெக்டட் அவங்களே இறந்து போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக எலக்ட்ரிசிட்டி கூட எம்ப்ளாயி இறந்துட்டான், கைகடி விட்டு போயிட்டு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. இதெல்லாம் மாற்ற வேண்டும். தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடக்கிறது. பல முறை எலக்ட்ரிசிட்டி கடந்த 28ஆம் தேதி மின்சார வாரியத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எங்கள் மேலே கவனத்தை எடுத்துக்கணும்னு சொல்லி பேசணும். ஒரு இன்டிமேஷன். அப்போ நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு 15 days டைம் கொடுக்கணும், அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுங்க பேசுங்கன்னு சொன்னோம். 15 days ஆச்சு, எதை பற்றியும் கவலைப்படணும். எனக்கு அண்ணான்னு இருக்கிறேன். ஸோ தமிழ்நாடு முழுவதும் இருந்து தொழிலாளர்கள் வந்து திரண்டு வந்து இங்கே தருணா நடந்துச்சு. இந்த தருணா ஒரு அல்டிமேட் ரிசல்ட் வேணும். இது எங்களுடைய டிமாண்டு என்பது எங்களுடைய எம்ப்ளாய்க்கு இருக்குது, பப்ளிக் இருக்குது, இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது. எங்களோட பிரச்சனை மட்டும் இல்லை. எலக்ட்ரிசிட்டி ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கணும், ப்ரைவேட்டைஸ் ஆகிடக்கூடாதெல்லாம் பார்க்கணும்.
பப்ளிக்கு யூட்டிலிட்டி சர்வீஸ் பண்ணணும்ல, ஆள் இல்லாமல் எப்படி சர்வீஸ் பண்ணணும்? நான் ஒரு ஆளே 10 வீட்டுக்கு வேலை பார்க்க முடியுமா? மாற்றணும். மக்களுக்கு தரமான சேவையை செய்வதற்கு, தடையில்லாத மின்சாரத்தை தருவதற்கு 24 மணி நேரமும் மின்சாரத்தை கொடுக்கணும். அது கோடையிலையும் கொடுக்கணும், குளிர்காலத்துலையும் கொடுக்கணும். மழை பெஞ்சா போயிடும், வெயில் அடிச்சா இருக்குங்கிற நிலைப்பாடெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ மேன்பவர் வேணும். மேன்பவர் சஃபிஷியண்டாக இல்லை. அது எலக்ட்ரிசிட்டி மேன்பவரை கொண்டு வரணுங்கிறது எலக்ட்ரிசிட்டி செக்டாருக்காக சொல்கிறது, பப்ளிக்காக சொல்கிறது. வேஜ் டிவிஷன் பண்ணணுங்கிறது எங்களுக்காக சொல்கிறது. இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு பப்ளிக் செக்டார்லேயே வச்சுக்கணுங்கிறது நாட்டுக்காக சொல்கிறது. இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எலக்ட்ரிசிட்டி போர்டை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதை நாங்கள் ஒத்துக்கல. இப்போ ஏற்கனவே டிவிக்கு 5 கம்பெனியாக உடைச்சிட்டாங்க. மேலே விற்றுருவாங்களோன்னு பயம் இல்லை. இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்பது